ஸ்தோத்திரப்பா. அவருக்கு துதிகளை செலுத்தி அவரை ஆர்ப்பரிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே. துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிகளின் பலிகளை செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே. விரி குளம்புள்ள காலை எருதை பார்க்கிலும் நீர் ஸ்தோத்திரத்தை விரும்புகிறீரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. இத்தனை நாட்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் தொடங்கிய கர்த்தாவே 11 மாதங்கள் முடிந்து 12வது மாதத்துக்குள்ள கர்த்தாவே எங்களை அடியெடுத்து வைக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களோடு இந்த வருடத்தை ஆரம்பித்த அநேகர் கர்த்தாவே இந்த நாட்களில் இல்லாமல் போயிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே எங்களை கிருபையாய் கர்த்தாவே பாதுகாத்து கர்த்தாவே ஜீவனை கொடுத்து கர்த்தாவே இம்மட்டுமா எங்களை கர்த்தாவே உம்முடைய ஆராதனைக்கு கொண்டு வந்து எங்களை மகிழை செய்தீரேப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மெய்யாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தாவே எங்களுக்கும் கொடுத்தீரேப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ செய்த அதிசயங்களை அற்புதங்களை கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக கர்த்தாவுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒரு விஷயம் கர்த்தாவே எங்கள் ஜெபங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை பகுதியை கர்த்தாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுகிற பாடல்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற வாசிக்கிற வேத வசனங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். முழு கர்த்தாவே ஆராதனை கர்த்தாவே தேவ செய்தி கர்த்தாவே எல்லா பகுதியிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களோடு இருக்கும்படியாக கர்த்தாவே ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட நன்றி அப்பா. வர முடியாமல் போன கொடுத்தா அவர்களுக்காக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். வரும் காலங்களில் கர்த்தா அவர்களும் வந்து கலந்து கொள்ளும்படியான கிருபையை அவர்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்படியே செய்யப்போகிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். நம் பாடல் புத்தகத்தில் 63ஆம் பக்கத்தில் உள்ள முதலாவது பாடலை நாம் பாடுவோம். 63ஆம் பக்கத்தில் உள்ள முதலாவது பாடல். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே இருவையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே இருவையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழு
தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே, துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே.
வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஹல்லேலூயா. நாம் எதற்காக வந்திருக்கோம்னா ஆராதிக்க வந்திருக்கோம். நம்ம முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் உண்மையாகவே சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் நம்ம நிரப்பிட வல்லவராக இருக்கிறார். அதே மகிமையோடு நம்ம 66ஆம் பக்கத்தில் உள்ள முதலாவது பாடல், எல்லோரும் வேதத்தை ஒரு முறை யோவான் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்களை வாசித்து விட்டு இந்த பாடலை பாடுவோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு இப்படியா சொல்லுகிறார். அது ஒரு ஜீவ தண்ணீரை போல, ஜீவ ஆறை போல நம்ம உள்ளத்தில் புறப்பட்டு ஓடுமா. நம்ம உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சித்து இந்த பாடலை உணர்ந்து நம்ம பாடும்போது நமக்குள்ளான இருக்கிற ஜீவ ஊற்று அப்படியே பெருகி ஓடும். அது அநேகருக்கு பயன் தருகிற அப்படி ஜீவ தண்ணீர் எப்படி எங்கெங்கெல்லாம் ஓடுதோ, அந்த ஆறு எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கே உள்ள ஓரத்தில் உள்ள மரங்கள்லாம் செழிப்பாக வளரும். அப்படி அநேகருக்கு அது பிரயோஜனம் இல்லாத இருக்கும். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இந்த ஜீவ தண்ணீர் புறப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் புறப்படும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு ஊற்றாய் அமையும் என்று ஆண்டவர் இந்த நாள் இந்த பாடலை உணர்ந்து பாடுவோமா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும்போதே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும்போதே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழ்போதே, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மெதந்து மெதந்து மகிழனுமே, நாம் மெதந்து மெதந்து மகிழனுமே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழ்போதே, நீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழ்போதே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிக்குத்தானே, நான் செல்லும் இடமெல்லாம் செழிக்குத்தானே, வறுமையா போதகரே, வறுமையா
ஜீவன் தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் பொருளே ஜீவன் தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் பொருளே கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பரலோக தேவனுக்கு சேர்க்கணும் பரலோக தேவனுக்கு சேர்க்கணும் வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும் தாராளமா கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும் தாராளமா இலைகள் எல்லாம் மருந்தாகல் இலைகள் எல்லாம் மருந்தாகல் கனிகள் எல்லாம் உணவாகல் கனிகள் எல்லாம் உணவாகல் வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் பொருளே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் பொருளே. ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அதே 66ஆம் பக்கத்தில் உள்ள 3வது பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த பாடலின் வரிகள் இப்படியாக சொல்லுகிறது: ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே என்று ஆரம்பிக்கிறது. அப்படியாய் ஒரு மகிமையின் மேகம், அந்த செக்கினா மேகம் ஆசாரியர்கள் ஆராதிக்க கூடாதபடி அப்படியா இறங்கணும். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலையும் சாலமோன் கட்டிய தேவாலயத்திலும் செக்கினா மகிமை இறங்கி அப்படியா ஆண்டவரோட மகிமை இறங்கினதுன்னு சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம உண்மையை ஆராதிக்கும் போது, ஒப்பு கொடுத்து இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கும் போது அந்த மகிமையின் மேகம் நம்ம மேலேயும் இறங்கி நம்மளை ஒரு பரிசுத்த ஆவிக்கு நிறைவாய் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. பாடலை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே,
ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் மேகம் கர்த்தாவே, எங்களை உணர பண்ணின கிருபைக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஆராதனையிலும் கர்த்தாவே நீங்க பிரியப்பட்ட தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இனிவரும் ஒவ்வொரு பகுதிகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திர சங்கீதங்களின் வழியாக எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனிப்பட்ட கர்த்தாவே ஆராதனையில எங்களோடு இணைந்து கர்த்தாவே ஆண்டவரே எங்க மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் வசனம் கர்த்தாவே, இன்னுமாய் கர்த்தாவே தேவ செய்திக்காய் கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்து கெஞ்சுகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தாவே நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அது கர்த்தாவே அந்த விதை நல்ல நிலமான எங்கள் மீது விழுந்து கர்த்தாவே 30, 60, 100 நாங்கள் பலன் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியா எங்களை வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் ஆராதனை கர்த்தாவே பிரியப்பட்ட தேவன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதுக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களுங்க, ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 106 நாம் எடுத்துக்கொள்வோம். Psalms 106. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்த கடவன் யார்? நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள்.
கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடு நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். ஆமென். இந்த 9 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். 9வது வசனத்திலே நாம் இன்று பாடிய பாடலை போட ஒரு மகிமையின் மேகம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வழியாக அவர்கள் கடந்து வரும் பொழுது அவர்களை மூடி தேவன் அவர்களை என்ன செய்தார்? நடத்தி வந்தார். பழைய ஏற்பாட்டின்படி இந்த ஞானஸ்தானத்தினுடைய ஒரு அடையாளமாக அன்றைய நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சகல ஜனங்களும் அந்த வழியாக கடந்து வந்தார்கள். செங்கடல் 2ஆக பிளந்தது. தேவனுடைய பிள்ளைகள் அந்த வழியாக நடந்து வருகிறார்கள். அவர்களை மேகம் மூடிக்கொண்டது. அதனுடைய அடையாளம் அவர்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி அந்த ஜனங்களை ஆச்சரியமாய் அந்த இடத்திலே அவர் நடத்தி வந்தார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை இந்த செங்கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டு ஜனங்கள் மோசேயை அந்த இடத்திலே பேசுவதை நாம் பார்க்கின்றோம். நாங்கள் அந்த இடத்திலே எகிப்திலே நாங்கள் இருந்திருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் இப்படி செத்திருக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த ஜனங்களுடைய புலம்பலையோடு இணைந்து அந்த சூழ்நிலை, அந்த காரியங்கள் அந்த இடத்திலே நடக்கின்றன. அந்த நல்ல தேவனை அவர்களை இந்த இக்கட்டிலே அவர்கள் விழுந்து விடாதபடிக்கு, இந்த இக்கட்டிலே அவர்கள் மாண்டு போய்விடாதபடிக்கு விடுதலை செய்த நல்ல தேவன் அவர்களையும் இந்த ஞானஸ்தான சத்தியத்திலே அந்த நேரத்திலே அவர் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் அவர்களை நடத்தி வந்தார். அந்த நல்ல தேவனை நாம் இந்த நாளிலே முதல் வசனம் நமக்கு சொல்கின்றது, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார் என்று சொல்லி நாம் இந்த 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவருடைய செய்கைகள் கிரகிக்க முடியாத காரியங்களாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் கண்டார்கள், அவர்கள் அனுபவித்தார்கள். சகல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து வந்தார்கள். அதே போல அன்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார். நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்மை இந்த அதிசயங்களை காண பண்ணி நம்மை இந்த வாழ்க்கையை தேவன் நடத்தி வருகிறார் என்று சொல்லி நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். நேற்று இருந்த அநேக ஜனங்கள் இன்று இல்லை. நமக்கு தேவன் ஜீவனை தந்து அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே நாம் எல்லோரும் கடந்து வரும்படி நம்மை நடத்தி அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை மூடி நம்மை வழி நடத்தி வருகின்ற அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லோரும் தனித்தனியாக நாம் தேவனை ஆராதிக்கலாமா? ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடிய
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் நடந்திடுவேன், ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் நடந்திடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமாண்டவரே, அப்பா ஆராதனைக்கு பாத்திர நீர் ஒருவர். ஆண்டவரே, ஆண்டவரே ஆராதனையில் பிரியப்படுகிற நல்ல தேவனீர் ஒருவர். அப்பா ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே முழு இருதயத்தோடும் ஆண்டவரே முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியா இந்த இடத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மகத்துவமானவர், ஏசப்பா நீர் மேலானவர். அண்ட சராசரங்களையும் படைத்து ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்து உம்முடைய பாதையிலே ஆண்டவரே வழிதவறாமல் எங்களை நடத்தி வருகிற நல்ல தேவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள நீர் தந்த இந்த நல்ல பாக்கியத்திற்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கோ கிடந்தோம், எங்கோ வளர்ந்தோம் ஆண்டவரே ஐயா. உம்முடைய மகத்துவமான ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நிமித்தம் நீர் எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த பகுதியிலே நீர் எங்களை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்கும்படி நிறுத்தி இருக்கின்ற இந்த பரிசுத்த சந்ததியோடு ஆண்டவரே நீர் எங்களை சேர்த்து கொண்டிருக்கின்றபடியினால் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, அநேகருக்கு இல்லாத இந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை உணர வைத்து உம்முடைய பாதைகளை நீர் எங்களுக்கு சொல்லி தந்து உம்முடைய வழிகளை நீர் எங்களுக்கு காண்பித்து உம்முடைய சத்தியத்திலே நடக்க வைத்த இந்த நல்ல தயவை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஜீவன் வல்லமையும் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உணர்வோடு இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 3வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண ஆசீர்வாதத்துடன் காத்துக்கொள்வீர், பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற தேவன். You will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. பார்க்கின்றோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவன் என்ன செய்ய வேண்டுமா? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகின்றன. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டுமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவரை
பற்றி கொள்ளுகிற, அவரை நம்புகிற, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்றன. அப்பா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நாம் கடந்து வருகின்ற வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அவரை நாம் என்ன செய்யணுமா? உறுதியாய் பற்றி கொள்ளணும். பற்றி கொள்வது, உறுதியாய் பற்றி கொள்வது, அதாவது பற்றி கொள்வது அவர்களை சார்ந்து வாழ்வது. உறுதியாய் பற்றி கொள்வதுன்னா there is no other way. என்னது? எந்த வழியும் இல்லை, அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன். அப்போ அப்படி ஒரு மனுஷன் வாழ்றாரு, அவரையே நம்பி இருக்கிறாரு, அவரை என்ன செய்யணுமா? நீங்க பூரண சமாதானத்துடன் தேவன் அப்படி வாழக்கூடிய ஜனங்களை எப்படி நடத்த போறாராம்? அவரு பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள போறாராம். அப்போ அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது நமக்கு என்ன செய்யணுமா? உருவாகணும். நம்ம கடந்து வரக்கூடிய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் நாம் சந்திக்க நேரிடும். In this life we may come across many situations. Among all the situations, we have to stay on Him. Stay on Jesus. Stay on Jesus means the person who trusts in God, he will stay on Jesus. We all have to trust in God so that we may stay on Him. சூழ்நிலைகளை பார்த்து நாம் தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. வேலை ஸ்தலங்களில், அதே நேரம் நம்மளுடைய குடும்பத்தில், அதே நேரம் ஊழியத்தில், இது 3 ஏரியா தான் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடியது. வேலை ஸ்தலம், ஃபேமிலி, இம்மிடியட் ஃபேமிலி ப்ளஸ் நம்மளுடைய அடுத்த ஃபேமிலி, அதோடு இணைந்து நம்முடைய ஊழியம். இந்த 3 காரியத்திலிருந்து தான் நாம் என்ன செய்கின்றோம்? அநேக சிச்சுவேஷன்ஸை நாம் கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். There are 3 places in our life, in our workplace, in our ministries and in our family. In these 3 places we may come across many situations. In these situations, how we have to live on this earth? Because we are asking, God is telling, God will give us a peace to us. தேவன் நம்மை பார்த்து சொல்கின்றார், நான் உங்களுக்கு பூரண சமாதானத்தை தரும்படியாய் நான் என்ன செய்கிறேன்? கடந்து வந்திருக்கிறேன். பூரண சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அப்போ பூரண சமாதானத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காரியம் எப்படியாக இருக்க வேண்டும்? நாம் எப்படியாக இந்த பூமியிலே வாழ வேண்டும்? We are expecting the perfect peace from God. How we have to live on this earth? That is what God is telling in this word. A person is living, you will keep him in perfect peace, whose mind is stayed on you, not on the world, not on the other things. Whose mind is stayed on you, that person is trusting you. His mind is staying on you and that person is trusting you. That person will get the peace from God. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் அவனுக்கு என்ன கிடைக்குமா? பூரண சமாதானம் அவனுக்கு கிடைக்கும். இதைத்தான் நாம் இந்த நாளிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு சமாதான குறைச்சல் ஏற்படுகிறது? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதான குறைச்சல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் பொழுது மேலே சொன்ன 2 காரியம் நம்மள்கிட்ட இல்லை. ஒன்றாவது அதர்வை அவரை why we are facing peaceless in our life.
Because the above said two things. That is, our mind should stay with God and our trust on God. These two are not with us. That is why we are not experiencing the perfect peace. That is true as per this word. If a person is completely trusting on God, he will experience the peace. Because wherever God said, wherever God went, everywhere he said, peace be with you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் கடந்து சென்றாரோ அந்த எல்லா இடங்களிலும் இயேசு என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அப்போ அவர்களும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில அவர்களுடைய இருதயம் எப்படி காணப்பட்டது? கலங்கி பயந்து அந்த ஜனங்கள் அந்த இடத்துல நின்றார்கள். ஏன்னா இந்த ரெண்டு காரியம் அவங்களிடத்துல காணப்படலை அந்த நேரத்தில். ஏன்னா இயேசு கிறிஸ்து இறந்துட்டாரு, மரித்து போனார். இனி யாரை நம்புறது? எப்படி வாழ்றது? ஜீசஸ் இஸ் டெட். To whom we believe, to whom we depend. There are lot of worries in the disciples, within the disciple. So they did not have the peace. They were in tense. In that situation, Jesus Christ is coming there and telling, peace be upon you. அப்போ இந்த ரெண்டு காரியமும் நம்மளிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரை உறுதியாகவும் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். உறுதியான அவரை பற்றி கொண்ட மனது நம்மளிடத்தில் காணப்படணும். அவரையே நம்பி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நம்மளிடத்தில் காணப்படணும். இந்த ரெண்டு காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மெயினான ஒரு காரியம், அவர் மேலே உறுதியான ஒரு நம்பிக்கை வரணும்னா அவர் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். என் பிள்ளைகளுக்கு என் மேலே உறுதியான ஒரு நம்பிக்கை வரணும்னா நான் நல்ல ஒரு தகப்பனாய் அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு நான் இருக்கணும். தகப்பன் யாரு என்ன பண்ணுவார் அப்படின்னு உள்ளதை அவங்க என்ன செய்யணும்? கண்டுகொள்ளணும். சில நேரத்தில் ஜெயரஸ் என் கூட வெளியே வரும்போது கேட்டை பார்த்து அவன் ரொம்ப பயப்படுவான். பார்த்த உடனே பயந்து சைடில் ஓடுவான். சில நேரத்தில் நம்ம கையை பிடிச்சிட்டு வரும்போது கேட்டு அங்கே நின்னாலும் அவன் கூட வருவான். ஓரளவுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வரும்போது நம்ம கேட்டு பக்கத்திலே கூட நடந்து போயிட்டு இருந்தோம்னா டக்குன்னு நம்ம கையை விட்டுட்டு சுற்றி ஓடி வந்துடுவான். அப்போ அந்த அளவுக்கு அவன் என்ன செய்கிறான்? கேட்டை பார்த்து அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பயம் கேட்டு பார்த்து அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த நம்பிக்கை இருக்குது, அப்பா கூட தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த பக்கத்தில் வரக்கூடிய அந்த ஒரு பூனையை பார்த்த உடனே அவனுக்கு உள்ளாடி என்ன வந்துடுது? பயம் வந்துட்டு டக்குன்னு விட்டுட்டு ஓடுறான். அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சில நேரத்தில் காணப்படுறோம். விசுவாசம் நமக்கு இருக்குது, தேவன் மேலே நமக்கு என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து வரும் பொழுது இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது? மீண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தேவனை விட்டு தூரமாய் போகக்கூடிய சூழ்நிலைகள் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது. இயேசு நம்மளை காப்பாற்றுவார், நடத்துவார்ன்னு சொல்லிட்டு விசுவாசம் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறோம்? ஒரு சில நேரத்தில் தேவனை விட்டு, ஏன்னா அந்த சிச்சுவேஷன், நம்ம கடந்து வரக்கூடிய சிச்சுவேஷன் இது ஏன் இப்படி இருக்குது, அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லாததுனாலையும் அந்த காரியத்தை குறித்து நமக்கு புரிந்து கொள்ள முடியாததுனாலையும் என்ன செய்கிறோம்? ஒரு சில நேரத்தில் தேவனை விட்டு தூரமாய் போகக்கூடிய சூழ்நிலைகள் அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. கழிந்த நாட்களிலே ஒரு சகோதரனோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த சூழ்நிலை இப்படி நடக்குது அப்படின்னு உள்ளதை எனக்கு புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க
அப்படின்னா அவருக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் அந்த சகோதரனிடத்தில் நான் கண்டு கொண்டது, அவர் கர்த்தர் மேலே ஒரு நல்ல உறுதியான ஒரு நம்பிக்கையாக அவரிடத்தில் காணப்பட்டது. கர்த்தர் மேலே ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் காணப்பட்டது. சிச்சுவேஷன் அப்படி இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஜெபத்திலும் தேவனோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்யலை, தேவனை விட்டு தூரமாக போகலை. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி இஷ்யூ, அந்த இஷ்யூ வந்த உடனே அவர் சின்ன ஒரு ஆட்டம் அவருக்கு இருக்குது. என்னாலும் அவர் என்ன செய்கிறாரு, அந்த சிச்சுவேஷன் மத்தியிலையும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவரோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நடந்து வராங்க. இன்னும் ஒரு சில பேரை, நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் ப்ரேயருக்கு போனோம், எங்களுக்கு என்ன கிடச்சிது, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, நாங்கள் மறுபடியும் எங்கே போயிடும், எங்களுடைய பழைய பாணிக்கை கடந்து போயிடுறோம்னு சொல்லிட்டு அப்படி போன ஜனங்களையும் நாம் பார்த்துருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த டைம் பீரியட், நம்ம ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து வரக்கூடிய அந்த டைம் பீரியடில் சரியாக நம்ம வேதத்தை தியானித்து தேவனோடு உள்ள உறவில் நாம் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வர வேண்டும். தேவனோட உள்ள உறவில் நம்ம என்ன செய்யணும், வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அந்த ஒரு கேப் ஏற்பட்டுச்சுன்னா, மறுபடியும் பிறந்துட்டோம், கர்த்தரிடத்தில் வந்துட்டோம், சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம், அந்த ஒரு திருப்தி இல்லாமல் நம்முடைய தனிப்பட்ட நேரத்தை தேவனோடு செலவு செய்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் ஜெபத்திலும் தரித்திருந்து அவரோட உள்ள உறவில் நாம் இன்னும் நெருங்கி 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 வரும் பொழுது நமக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காய் அவரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு ஒரு மனது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று சொல்லி நாம் என்ன செய்கின்றோம், வாசிக்கின்றோம். அப்போ கேள்வினா என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கண்டினியூஸாய் கேட்டு கொண்டிருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது, விசுவாசம் பெருகி கொண்டே வரும். அதே நேரம் தேவனுடைய வார்த்தையும் கேட்காம தேவனுடைய பிள்ளைகளோடும் ஒரு உறவு இல்லாமல் நாம் தனிமையான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும், இட் வில் ட்ரிஃப்ட் ஃப்ரம் காட். இட் இஸ் ஃபார் ஷுவர். இந்த ஒரு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனோடு இணங்கி வளர்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த பருவத்தில் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், தேவனோட அந்த அவருடைய மனதை அவருடைய உறுதியாய் பற்றி கொண்டு அவரோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு நல்ல ஒரு மனது இருதயம் நமக்குள்ள என்ன செய்யும், உருவாகி பெருகி கொண்டே வரும். அந்த பருவத்தில் மற்ற நம்மளுடைய ஐக்கியம் திரும்பி தேவனோடு உள்ள அந்த ஜெபிக்கக்கூடிய நேரத்தை கொடுக்காம, வேதம் வாசிக்கக்கூடிய நேரத்தை கொடுக்காம, நம்ம வேலையில் ஏற்படக்கூடிய இஷ்யூஸும், ஊழியத்தில் ஏற்படக்கூடிய இஷ்யூஸும், ஃபேமிலியில் ஏற்படக்கூடிய இஷ்யூஸையும் பெரிதாக நாம் கொண்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனுக்கு என்ன உண்டாகிறது, சோர்வு உண்டாகிறது, பிடிமானம் தேவனை விட்டு மாறி போய்விடுகிறது. விசுவாசத்தினுடைய அந்த டெஃபினிஷன் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் என்னது, விசுவாசம். அப்போ ஒரு காரியம் நமக்கு தெரியாது, நம்பவும் முடியாது, அந்த காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், உறுதியாகி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நாம் மரித்தால் நாம் எங்கு செல்வோம், பரலோகத்துக்கு செல்வோம் என்கின்ற ஒரு நிச்சயம் நமக்கு என்ன செய்யணும், நம்மிடத்தில் காணப்படும். அதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது. முதலாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கும் பொழுது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அப்போ நம்பப்படுகிறவைகளின் உறுதினா, நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நம்மிடத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது, ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் பெருகி கொண்டே வரும். When we are listening to the word of God again and again, then that time at this stage our faith will increase. And when we have a gathering
within the godly people and within the godly environment, then our faith will get increase slowly. When we are not in this circle, and when we are not meditating the word of God, when we are not reading the Bible, when we are not praying, and when we are not spending enough time with God, then we will be slowly drifted up from the Lord. At this time, we will not have the confidence on God, the firm, that's what the word says, that our mind should stay in God. It will not stay with God if our mind is somewhere else, and if our mind is worried for something else on this earth. When our mind is worried on godly and God's things, then we will stay with God. This is the situation. நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போதான் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள முடியும். எப்பொழுது அவர் சிந்தை, நம்முடைய மைண்ட் தேவனோடும் தேவனுக்குரிய காரியங்களிலும் தேவனோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் நம்முடைய சிந்தை கடந்து வரும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? பூரண சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. நாம் தெளிவாய் புரிந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதோடு இணைந்து தேவனோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்பட வேண்டும். தேவனோடு சார்ந்து, தேவனை பற்றி கொண்டு தேவனை சார்ந்து வாழ்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கை நம்மிடத்தில் என்ன செய்யணும்? காணப்படணும். இதுக்கான ஒரு சில வசனங்களை கூட நாம் தியானிக்கலாம். ஏசாயா 26வது அதிகாரத்தில் அதே 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 26 தான் நம்ம கையில் இருக்கும். அதில் 4வது வசனம், கர்த்தரை என்னென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், அவர் நமக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறார். Trust in the Lord forever, for in Yah the Lord is everlasting strength to us. He is the everlasting strength to us. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக நமக்கு இருக்கிறார். அப்படின்னா எல்லா நாளும் தேவன் தான் நமக்கு எப்படி இருக்கிறாங்க? பலனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையை நாம் இந்த பூமியில் கடந்து வந்தாலும் சரி, கர்த்தர் என்னுடைய பலனாக, என்னுடைய ஸ்ட்ரெங்காக தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போ அவரை சார்ந்து நம்ம வாழும்போது தான் என்ன செய்யும்? இந்த நம்பிக்கை நமக்குள்ளாக என்ன செய்யும்? உருவாகி கொண்டு வரும். அவரை சார்ந்து நாம் வாழும் பொழுது, அவரை இணைந்து நாம் வாழும் பொழுது இந்த நம்பிக்கை என்ன செய்யும்? நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். அதோடு இணைந்து ஏசாயா 50:10 வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 50:10. ஏசாயா 50 verses 10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். Who among you fears the Lord? Who obeys the voice of his servant? Who walks in darkness and has no light? Let him trust in the name of the Lord and rely upon his God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன செய்யணும்? நம்மளிடத்திலே காணப்பட வேண்டும். எப்போ நம்ம தேவனை சார்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, அவர் மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாருங்க, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தேவனுடைய தாசன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஜனங்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்றார், நம்மளோடு பேசி கொண்டிருப்பார். அவங்க அநேக வார்த்தைகளை நம்மளிடத்தில் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. என்ன செய்வாங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, தேவனுடைய வழியில் நடைங்க, தேவனுடைய வார்த்தைகளை கரங்களில் எடுத்து படிங்க, அதனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளுங்க, ஆத்துமாக்களை சந்திங்க, ஊழியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி அநேக காரியங்களை நம்மளிடத்தில் என்ன செய்வாங்க, நம்மளிடத்தில் பகிர்ந்து கொண்டே இருப்பாங்க. அதை குறித்ததான ஒரு வெளிச்சம் சகோதரர்களுக்கு காணப்படாது. அதை குறித்ததான ஒரு வெளிச்சம். ஏன் இவங்க இப்படியெல்லாம் நம்மள்கிட்ட சொல்றாங்க, ஏன் இந்த காரியங்களை சொல்றாங்க? why he is telling to meet people, to preach gospel, when the people does not have the light on it, they will not have the life with God. When you will get the light on this word, that we should have the burden for the soul. When we should have the burden for the soul, then only we can tell others, go and meet the people and bring the soul to Christ. First we should have the burden for the soul. When the people does not have the light on this matter, they will not live in the light. They will live in the darkness, but it will not be, they will not know that they are living in the darkness. Understand? When the people does not have the burden for the soul, they will not have the light, that they are living in the darkness. They are actually living in the darkness that they don't know, because they don't have the burden for the soul. That is one example I am telling. This is like many. When you come to the Lord slowly, we need to get a revelation on everything, one by one. Slowly we need to get the revelation. One example I told you, that is the burden for the soul. The same way, meditating on God's word. When you are not having the light on the meditating on the word of God, then you are in the darkness. Absolutely, you are in the darkness. Then you cannot tell others that read the Bible, come to the light. You need to have the light on reading the word of God, and then only you will get the light from this. நாம் வாசித்தது போல, தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறான். ஏன் அதனால வெளிச்சம் இல்லை அப்படின்னா, அதை குறித்ததான ஒரு பாரம் இல்லை, ஆத்துமத்தை குறித்ததான ஒரு பாரம் இல்லை, வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு பாரம் இல்லை, வேதத்தை மெடிடேட் பண்ண வேண்டும் அப்படின்ற குறித்ததான ஒரு பாரம் இல்லை. பாரம் இல்லாததுனால அவங்க எங்கே இருக்கிறாங்க, இருட்டில் தான் இருக்கிறாங்க, டார்க்னஸில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது என்ன செய்யலை, தெரியலை. அப்படி ஒரு லைஃபும் அப்படி ஒரு ஜனங்களும் பூமியிலே காணப்படுகிறாங்க. சொல்லும் பொழுது நாங்களும் எல்லா சண்டையும் சர்ச்சுக்கு தான் போவோம், எல்லா சண்டையும் நிறைய சபைகள் இருக்கின்றன இந்த பூமியிலே. எல்லா ஜனங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்பொழுது அநேக இடங்களில் துபாயில் சபையில் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சபையிலும் 1000 பேர், 2000 பேர், 500 பேர், 100 பேர், 200 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு இதை குறித்ததான ஒரு வெளிச்சம் இருக்குதான்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. உண்மையிலே எல்லா ஜனங்களுக்கும் இந்த 4 காரியத்தை குறித்ததான ஒரு வெளிச்சம் இருக்குன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே இதுக்கு முன்னாடி என்னவாயிருப்பாங்க, கிறிஸ்டியனாக இருக்கணும், இயேசு கிறிஸ்து வந்திருக்கணும், நம்மவும் கடந்து போயிருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்கு தாமதப்படுகிறதே நமக்கு லைட் உண்டாகணும், இந்த லைட்டு மற்றவர்களுக்கு ஒளியாக மாறணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இன்னும் தாமதித்து கொண்டிருக்கின்றார் வருவதற்கு. இயேசு கிறிஸ்து தாமதிப்பதற்கு நம்மவும் ஒரு காரணமாக தான் இருக்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், இந்த பாரத்தில் வளரணும்.
ஒரு லைட் உண்டாகணும். 15 வருஷம், 20 வருஷம், 13 வருஷம், 14 வருஷம் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்களும் சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம், நாங்களும் சர்ச்சுக்கு தான் போகிறோம். ஆனால் ஆத்தும பாரம் எங்கிட்ட இல்லை, அதெல்லாம் எங்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக ஜனங்கள். நாங்கள் வேலையில் பிஸி பிரதர், பிஸ்னஸில் பிஸி, ஏகப்பட்ட பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்குறது கூட நாங்கள் சர்ச்சுக்கு மட்டும் நாங்கள் வரோம், தசமபாவத்தை மட்டும் கரெக்டாக நாங்கள் கொடுத்துட்றோம், அதுக்கு மேலே எங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆத்துமாக்களை பார்க்குறதுக்கோ இல்லை மற்றவங்களை பார்க்குறதுக்கோ நீங்கள் எங்களை என்ன செய்யாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தே ஆர் லிவிங் இன் த டார்க்னஸ், they do not have the light on this revelation what God is giving. எப்போ இந்த ரிவலேஷன் உண்மையாகவே ஜனங்களுக்கு கிடைக்கிறதோ அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் சார்ந்து அவங்க செஞ்சுருப்பாங்க, வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதும், தசம பாகத்தை கரெக்டாக கொடுக்குறோம், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்னு உள்ள அநேக ஜனங்கள் உண்டு. பாருங்கள், இங்கே அடுத்த பகுதியில், அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். வெளிச்சம் இல்லாத ஜனங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் வரணும். நம்பிக்கை வரல, ஓகே, நம்பிக்கை வராத ஒரு பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யுங்கன்னா, அட்லீஸ்ட் தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் அதை நினைச்சீங்க, வாங்க சர்ச்சுக்கு, வாங்க சர்ச்சுக்கு வந்து உட்காருங்க, பரவாயில்ல. தேவன் மேலே நம்பிக்கை வரலையா, ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், கம் அண்ட் சிட் இன் த சர்ச், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 15 வருஷமாக நான் சர்ச்சிலே தான் உட்காந்துருப்பேன், எனக்கு லைட்டு வரல, ஆத்தம பாரமும் இல்லை, வேதத்தை மெடிடேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வும் இல்லை, தனிப்பட்ட ஜபம் இல்லை, தேவனோட உள்ள உறவில் வளரலை, அப்படி சொல்லலை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யுங்க, தேவனை சார்ந்து வாழுங்க. அது வந்து என்னென்னா, வாங்க சர்ச்சுக்கு வந்து உட்காருங்க, ஒரு மாதம் உட்காருங்க, 2 மாதம் உட்காருங்க, உட்காந்து பாருங்கள். அப்போ என்ன செய்யணும், ஸ்லோவாக நம்ம என்ன செய்கிறோம், தேவனை சார்ந்து வாழ்கிறதற்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். சண்டே ஆச்சுன்னா ஓகே சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆரம்ப கட்ட ஒரு ஸ்டேஜ் உண்டாகும், அதிலேயே நின்றுறாங்க. தட் இஸ் வாட் த பேத்தட்டிக் இன் த வேர்ல்டு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், உருவாகணும். பாருங்க, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவரை சார்ந்து வாழும்போது தான் அவருக்கு பயப்படும் பயமே நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். A person who is starting his life to live with God, he only have the fear of God. If a person not starting the life, not depending on God in his life, he will not have the fear in his life of God. First we have to start to live with God, then he will have the fear of God. How he will have the fear of God? When he started living with God, when he is starting his life with God, then he will listen the word of God. Then he will start one by one. Then he will know what is sin and what is not sin. If he knows what is sin and not sin, and he knew this is sin, when he is going to commit the sin, then he will have the fear of God. And then he will repent. Before committing the sin, if we come to know that this is a sin that we should not commit, it is more better. Once we commit, then you will come to know that this is a sin. Then also God is telling, okay, my dear son, you come to me, I will guide you, I will lead you. அப்படி நாம் தேவனை சார்ந்து வாழும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கண்டினியூஸாக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உள்ள ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாகும். அப்படி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஒரு வெளிச்சம் உண்டாகும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், உருவாகி கொண்டே வரும். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆரம்பம் அவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். சபைக்கு கடந்து தொடர்ந்து வரும் பொழுது
இந்த ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகும். அதற்கப்புறம் அப்படியே நின்று விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் வாசித்தது போல அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் மாறும்படி கர்த்தர் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுப்பார். அடுத்ததாக சங்கீதம் 37:5. சங்கீதம் 37:5. Psalms 37:5. Psalms 37:5. என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்ப்பார். 37:5. Yeah, correct. Just read in the Hindi, brother. One. If you take 37:5. Commit your ways to the Lord, trust also in him, and he shall bring it to pass. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, தேவனை சார்ந்து வாழ்வதற்கு நாம் ஆரம்பிக்கின்றோம். அடுத்ததாக பாவத்துக்கும் நீதிக்கும் உள்ள டிஃபரன்ஸை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு வருகிறது. அப்படி வந்த உடனே நம்ம என்ன செய்யணுமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு வந்தாச்சு. வந்த உடனே என்ன செய்யணுமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பிக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய வழிகளை தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் அடுத்த ஸ்டேஜாக நாம் மாற வேண்டும். In our life we started to live along with God, and then God is showing us what is sin and what is righteousness, and we are learning, and then we are having the fear of God. Once we have the fear of God, then we are start living along with God, and then God is asking to submit our life into him. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நாம் வாசிக்கின்றோம். Commit your ways to the Lord. Don't have our own ways. If you have your own ways, commit that ways into Lord. He will take care. Trust also in him. நாம் ஒருவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நாம் பார்க்கின்றோம், திருமண நாட்களிலே கணவனும் மனைவிக்கும் உள்ளாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவார்கள். எங்களுடைய ரோமன் கத்தோலிக்க திருமணத்திலே இந்த காரியங்கள் எல்லாரிடத்திலும் கேட்கப்படும். துன்பத்திலும் இன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அவங்களையே சார்ந்து வாழுகிறவர்களாக நீங்கள் என்ன செய்யணும்? காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் நம்மகிட்ட கேட்பாங்க. In the Christian marriage, there is a verse when we have the marriage occasion. The priests used to ask, in your happy life, in your sad life, and when you are in sickness, all these situations you have to be united together. That is what the agreement husband and wife is making on this time. That time the wife and husband both are committing their life each other to God. That's what it means. They are committing each other and then to God. என்னுடைய வழிகள் என்ன வழிகளாக இருந்தாலும், என்னுடைய வழியில் துன்பம் வந்தாலும், என்னுடைய வழியில் நஷ்டம் வந்தாலும்,
என்னுடைய வழியில் லாபம் வந்தாலும் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், உங்களோடு இணைந்து வாழும்படி நான் கமிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவியும் ஒப்பு கொடுக்குறோம். அப்போ இயேசுவும் என்ன சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரு, அதைத்தான் நம்மளிடத்தில் சொல்கிறாரு. என்ன செய்கிறோம், உன் வழியை என்னிடத்தில் ஒப்புவித்து விடு. உனக்கு என்னவா இருக்கட்டும், உன்னோட என்ன காரியங்களாக இருக்கட்டும், அதை என்ன செய், என்னிடத்தில் ஒப்புவித்துட்டு என்னிடத்தில் விசுவாசமாக இரு. என்ன செய்யணும், கணவனும் மனைவியும் நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பு கொடுத்த உடனே நம்ம அடுத்த ஸ்டேஜாக நம்ம என்ன செய்யணும், தேவனையே விசுவாசித்து வாழுகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்போ என்ன செய்யுமா, அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்யுமா, அவரே காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். என்ன காரியத்தை வாய்க்க பண்ணுகிறாரா, அவரே காரியத்தை வாய்க்கப்படுகிறார். உன் வழி, ஆண்டவரே எனக்கு ஆத்தும பாரம் எனக்கு அதிகமாக இருக்கு, இதுதான் என்னுடைய வழி, இதை நான் உங்களுடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நமக்கு உண்டாகும், ஆண்டவர் ஆத்துமாக்களை நமக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். என்னுடைய வழி சண்டே ஆன உடனே ஏதாவது ஒரு பீச் பார்க்கில் போய் உட்காரணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், அதுதான் என்னுடைய வழினா அதையும் கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் என்ன செய்வார்னா நல்ல ஒரு பார்க்கை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். இந்த பார்க்குக்கு நீங்கள் போங்க, இந்த பீச்சுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி. எஸ், காட் இஸ் எ குட் காட். வாட் யுவர் ஹார்ட் இஸ் டிசைரிங், He will give that. If you have a burden for the soul, God will give you the soul. If you have a burden for the luxury life, He will also give. There are multitude of people on this earth saying that I am a believer and have a very rich life on this earth. There are multitude of people, not one, two. There are thousands of people are having a luxury life on this earth, and their heart is desiring for that as well. God is giving. And they don't have the burden for the soul, and they don't have even time to go and speak to the unbeliever, because they all are busy with their business, their things. If this is your way, submit that way also into God's hand. God will lead according to His thoughts and things. But God said to all the disciples, your heart should desire for the soul. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் சொல்கின்றார், நீங்கள் உலகெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் சீஷர்கள் ஆக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு என்ன கொடுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. டேக் மேத்யூ 28. 19 and 20 verse. Go before and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Teach them to observe all things that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the age. Even to the end of the age. God is clearly telling to His disciples. And God is not telling, go to the world and make the money for you and live luxury life. No, God is not telling this. God is telling, go to the world and make the disciples and teach them what I have taught you. And
guide them and baptize them in the name of Father, Son and Holy Spirit. This is the great commission God has given to us. If we obey His word, if we obey His commandment, then we will have a perfect peace in our heart. What we will have? A perfect peace in our heart. This is what God is telling. If you obey my commandments, if you obey my laws, if you obey Holy Spirit, you will have the perfect peace in your heart. This is what God wants to teach us. There are only one, just I want to have only one example and we will close that. Okay, we'll take the example, all we know. There are some examples. Okay, take Job. Book Job 13:15. Verse 15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் என் வழிகளே அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். Very clear. This verse is very clear. Job is telling 13. Can you read in Hindi, brother? Which chapter? Job. 13. Yeah. Job 13. 15. Sorry. 15. 13. No. Chapter 13, verse 15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன். वह मुझे घात करेगा, मुझे कुछ आशा नहीं, तो भी मैं अपनी चाल चलन का पक्ष लूंगा. Though he slay me, yet will I trust him. Even so, I will defend my own ways before him. என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள், அவர் என்ன செய்வார்? உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். யோபுவினுடைய வாழ்க்கையில கடந்து வந்தக்கூடிய சிச்சுவேஷன் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். Till he is faithful to God. Job, you have heard about the story of Job? Yes. Yeah. The first, he started with the luxury life, and then all zero, and then God gave him everything. In 3 places, More than he is faithful. Yeah. The 3 places, he submitted his life to God. He had plenty, he had enough, he does not have anything, and no one, and no health, everything is destroyed. He is faithful to him, and he had a desire in his heart that he will put his life only, he will submit his life, he will submit his ways into God. There is no other way. And when he had a plenty, he was also 100% faithful to him. This is the perfect example that we can take. He had enough, he had more, he did not have anything, and everyone left him, he was alone. He is faithful to God, and he submitted his life to him. And when he is blessed, what he deserves more than double, that time also he is faithful to him. He had a time for God. Job had a time for God always. In all the situations. That is what God is telling.
Job 1 verse 1 we can read. உத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். This is the witness that God is giving for youths. யோபு. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அநேக சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருந்தேன். எனக்கு நிறைய இருந்தது, பேங்க் பேலன்ஸ் இருந்தது, நிறைய இருந்தது. No one can question me. That much life I had when I started coming here and earning more, and I was storing in my account. So I was happy, my whole family was happy, and I could do something to my parents. So everyone is happy for at that time. Then gradually, slowly, I committed my life to God, and I had a burden for the church planting. I started, and then whatever I had in my account, slowly it went. Now I am in zero. Whatever I had in my account, that time also I am faithful to God. I was trusting in God. Now my account is zero. Still also I faithful to God. I am living for God. I am doing His ministry without any hesitation, with a longing prayer. And then I sure the coming years, if God gives more also, I will be faithful to God. I will do His ministry. This is my own example. That's what I am conveying to you. This is what the good news is. I have a peaceful heart now. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். God has given me perfect peace in my heart in spite of all these situations. Let us pray. எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஏசப்பா, நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய உன்னத அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தந்து உம்மையே நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பூரண சமாதானத்தையும் ஆண்டவரை நீர் தந்து எங்களை நீர் நடத்தி வருகின்றீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த இடத்திலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மனதாரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே எல்லோருக்கும் ஆண்டவரே உம்முடைய சிந்தை உண்டாகட்டும், உம்முடைய பாரம் உண்டாகட்டும். பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக செபிக்கிறேனப்பா. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் சபையார் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.